சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே விவாகரத்து அப்படின்றது ஒரு சகஜமான விஷயமாக மாறிவிட்டது. அண்மையில கூட கோலிவுட்ல அடுத்தடுத்து பல பிரபலங்களுமே விவாகரத்தை அறிவிச்சாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதிகள் விவாகரத்து அறிவித்தது மட்டுமல்லாம அதற்கான விளக்கத்தையுமே சரியாக கொடுக்கல. இது நாள் வரைக்குமே இதை பற்றிய பல வதந்திகள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்கு. அவங்களுடைய 2 மகன்களான யாத்ரா லிங்கா ஆகிய 2 பேருமே கொஞ்ச நாட்கள் அம்மாவுடனும் ஒரு சில நாட்கள் அப்பாவுடனுமே பயணிக்கிறாங்க. அப்போது அவங்களுடன் எடுக்கப்படுற புகைப்படங்களுமே தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அண்மையில கூட நம்ம ஐஸ்வர்யா 2 மகன்களுடன் எடுத்த புகைப்படத்தை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணாங்க. சோ இதனிடையில பாத்தீங்கன்னா தற்போது எதிர்ச்சியாக ஐஸ்வர்யா தனுஷ் ஆகிய 2 பேருமே ஒரே இடத்துல மீட் பண்ணிருக்காங்களாம். அது வேற எந்த இடமும் கிடையாது, நம்ம கோட் படத்துடைய FDFS காட்சி தான். சென்னையில உள்ள பிரபல திரையரங்கிற்கு கோட் படத்துடைய FDFS காட்சியை பார்க்க 2 பேருமே போயிருக்காங்க. கோயின்சிடென்டாக 2 பேருமே ஒரே தேட்டருக்கு போயிருக்காங்களாம். சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னதான் 2 பேருமே பிரிந்து அவங்களுடைய வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருந்தாலுமே ஒரு சில சூழ்நிலைகள் இவங்க 2 பேரையுமே ஒரே இடத்துல மீட் பண்ண வைக்குது. இதற்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவிலில் 2 பேருமே ஒரே நேரத்துல சாமி தரிசனம் பண்ணாங்க. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாச்சு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.